அனைவருக்கும் வணக்கம். மஞ்சள் பூசணி ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பரங்கிப்பழம் ஒரு கீத்து எடுத்துருக்கேன். பட்டையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்ல பழுத்த பழமும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காய் விட்டால் இருக்குது. இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். மிளகுத்தூளுக்கு பதில் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் அளவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் சோடா. நல்லா கலந்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதில் உள்ள ஈரப்பதத்திலே முதல்ல பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பத்தாததுக்கு தண்ணி தெளித்து பிணைஞ்சுக்கணும். பாதி இதில் சப்பாத்தி செய்யலாம், பாதி மாவில் பூரி செய்யலாம். பூரிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே சுட்டுடலாம். சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். பூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். மீத மாவில் சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பூரி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகை சைவ குருமா, சிக்கன், மட்டன் குருமா கூடயும் சேர்த்து சாப்பிடும். நன்றி, வணக்கம்.